This video is sponsored by PyMode Shopping of PyMode e-shopping application is one of the online shopping of now available on Play Store and App Store. PyMode e-shopping இந்த ஆப்க்கான லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் வந்து கொடுத்துருக்கேன். ப்ளே ஸ்டோரில் போய் இந்த ஆப்பை டவுன்லோட் பண்ணிவிட்டு ஒவ்வொரு பொருளோட ரிவ்யூஸ்லாம் செக் பண்ணி பார்த்து பொருட்களை வந்து வாங்கி பாருங்கள். ரொம்ப யூஸ்ஃபுல்லாகவும் ஹெல்ப்ஃபுல்லாகவும் இருக்கும். மற்ற வெப்சைட்டுகளை விட பொருள் ரொம்ப தரமாகவும் விலை வந்து ரொம்ப கம்மியாகவும் இருக்கும். நமக்கு வந்து ஃப்ரீ டெலிவரியும் பண்ணுறாங்க. நமக்கு 2-3 நாள்லயே வந்துரும். நீங்க வாங்கி யூஸ் பண்ணி பாருங்க. ரொம்ப ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். இன்னைக்கு வந்து என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, கிளாஸ் 10th சமச்சீர் மேக்ஸ்ல ரிலேஷன் அண்ட் ஃபங்க்ஷன்ல எக்ஸாம்பிள் 1.24 தான் பார்க்க போறோம். பாருங்க சம்ல என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா, இஃப் f of x equal to 2x plus 3, g of x equal to 1 minus 2x and h of x equal to 3x, prove that f dot g dot h equal to f dot g dot h நம்ம வந்து ப்ரூவ் பண்ணணும். ப்ரூவ் பண்ணுறது எப்படின்னா, லெஃப்ட் ஹேண்ட் சைடு எடுத்துட்டு ரைட் ஹேண்ட் சைடு வந்து ப்ரூவ் பண்ணணும். இல்லைன்னா ரைட் ஹேண்ட் சைடு எடுத்துட்டு லெஃப்ட் ஹேண்ட் சைடு தான் ப்ரூவ் பண்ணணும். இப்போ பாருங்க, இப்போ வந்து என்ன செய்யலாம் அப்படின்னா, இப்போ வந்து லெஃப்ட் ஹேண்ட் சைடு வந்து எடுத்துக்கலாம். இப்போ எஃப் டாட் ஜி டாட் கட்சின்னு சொல்லி எடுத்துக்கலாம். எடுத்தோம் அப்படின்னா ஃபர்ஸ்ட் வந்து ப்ராக்கெட்டில் உள்ள அந்த ஜி டாட் கட்சை தான் எடுத்துக்கணும். எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா அந்த வந்து எப்படி எழுதுறா அப்படின்னா, ஜி ஆஃப் கச் ஆஃப் எக்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு எழுதலாம். ஜி ஆஃப் கச் ஆஃப் எக்ஸ் அப்படின்னா, இப்போ இந்த ஜி ஆஃப் கச் ஆஃப் எக்ஸ் அப்படின்னா என்ன அப்படின்னா, ஜி ஆஃப் 3x சொல்லி எழுதிக்கலாம். அந்த 3xக்கு பதிலாக 1 மைனஸ் 2 ஆஃப் 3x எழுதிக்கலாம். அந்த 1 வந்து உள்ளே போய் 1 வந்து அப்படி எழுதிக்கோங்க. 2 வந்து உள்ளே போனால் மல்டிப்ளை ஆகும். அப்போனா 2 3s are 6 வரும். அப்போ இது வந்து 6x அப்படின்னு சொல்லி எழுதிக்கலாம். அப்போ ஜி டாட் கச் வந்து நமக்கு என்ன கிடச்சிருக்கு அப்படின்னா 6x அப்படின்னு சொல்லி கிடச்சிருக்கு. நெக்ஸ்ட் பாருங்க, நெக்ஸ்ட் வந்து இப்போ ஜி டாட் கச் வந்து 1 மைனஸ் 6xன்னு கிடச்சிச்சா, இதை வந்து நம்ம வந்து இப்போ வந்து கண்டுபிடிக்கணும். இப்போ வந்து எஃப் ஆஃப் 1 மைனஸ் 6x அப்படின்னு எழுதிட்டு அந்த எஃப் ஆஃப் எக்ஸ்க்கு இருக்கிற இடத்துல வந்து சப்ஸ்டியூட் பண்ணணும். எக்ஸ் இருக்கிற இடத்துல வந்து 1 மைனஸ் 6xன்னு போடணும். அப்போ 2 இன்ட்டு 1 மைனஸ் 6x ப்ளஸ் 3 அப்படின்னு சொல்லி போட்டுக்கலாம். போட்டுட்டு இப்போ வந்து 2 வந்து அப்படியே எழுதிக்கோங்க. மல்டிப்ளை பண்ணி 1 2s are 2 மைனஸ் 6 2s are 12 ஒன்று எழுதிக்கோங்க. ப்ளஸ் 3ன்னு எழுதிக்கோங்க. இப்போ 2வையும் 3யும் ஆட் பண்ணால் 5 வரும். மைனஸ் 12xை வந்து அப்படியே போட்டுக்கலாம். இப்போ வந்து இதை வந்து ஈக்குவேஷன் நம்பர் 1 அப்படின்னு சொல்லி போட்டுக்கலாம். நெக்ஸ்ட் வந்து இப்போ வந்து நம்ம என்ன கண்டுபிடிச்சிருக்கோம் அப்படின்னா, லெஃப்ட் ஹேண்ட் சைடு வந்து கண்டுபிடிச்சிட்டோம். நமக்கு என்ன ஆன்சர் வந்திருக்கு அப்படின்னா மைனஸ் 12x ப்ளஸ் 5ன்னு வந்திருக்கு. இதை வந்து ஈக்குவேஷன் நம்பர் 1ன்னு வச்சுக்கலாம். நெக்ஸ்ட் வந்து ரைட் ஹேண்ட் சைடு வந்து எடுத்துக்கலாம். ரைட் ஹேண்ட் சைடு வந்து எஃப் டாட் ஜின்னு சொல்லி எடுத்துக்கலாம். எஃப் டாட் ஜி அப்படின்னா எஃப் ஆஃப் ஜி ஆஃப் எக்ஸ் அப்படின்னு சொல்லி போட்டுக்கலாம். போட்டுக்கிட்டோம் அப்படின்னா எஃப் ஆஃப் ஜி ஆஃப் எக்ஸ்னா ஜி ஆஃப் எக்ஸுக்கு பதிலாக என்ன போடணும் அப்படின்னா 1 மைனஸ் 2x அப்படின்னு சொல்லி எழுதிக்கலாம். அப்போ இதை வந்து 1 மைனஸ் 2x அப்படின்னு சொல்லி போட்டுக்கிட்டாச்சு. இப்போ இதை வந்து எஃப் ஆஃப் 1 மைனஸ் 2x ஈக்குவல் டு 2 இன்ட்டு 1 மைனஸ் 2xன்னு எழுதிக்கலாம். ப்ளஸ் 3ன்னு போட்டுக்கோ. இப்போ வந்து 2 வந்து இந்த ப்ராக்கெட்டுக்குள்ளே வந்து போகும்போது மல்டிப்ளை ஆகும். அப்போ 1 2s are 2 மைனஸ் 2 2s are 4ன்னு வரும். அப்போ 4x அந்த ப்ளஸ் 3யை வந்து அப்படி எழுதிக்கலாம். ப்ளஸ் 3ன்னு போட்டுக்கலாம். இப்போ இங்கே வந்து எஃப் டாட் ஜின்னு எழுதிக்கலாம். எஃப் டாட் ஜின்னா நமக்கு என்ன கிடைக்கும்னா மைனஸ் 4x ப்ளஸ் 5 அப்படின்னு சொல்லி எழுதிக்கலாம். இப்போ இங்கே வந்து எஃப் ஆஃப் ஜி டாட் கச் அப்படின்னா மைனஸ் 4x ப்ளஸ் 5 டாட் கச்னு எழுதிக்கலாம். இப்போ இதை வந்து எப்படி எழுதுறோம் அப்படின்னா மைனஸ் 4 இன்ட்டு 3x மைனஸ் 4 இன்ட்டு எக்ஸுக்கு பதிலாக 3x ப்ளஸ் 5 சொல்லி எழுதிக்கலாம். இப்போ இந்த 4ஐ வந்து உள்ளே கொண்டு போய் மல்டிப்ளை பண்ணோம் அப்படின்னா 4 3s are 12ன்னு வரும். அந்த மைனஸை வந்து அப்படியே போட்டுக்கோங்க. இந்த ப்ளஸ் 5 வந்து அப்படியே வரும். இப்போ பாருங்க, ஈக்குவேஷன் நம்பர் 1ம் ஈக்குவேஷன் நம்பர் 2ம் நமக்கு வந்து என்ன கிடச்சிருக்கு அப்படின்னா ஈக்குவலாக கிடச்சிருக்கு. நமக்கு ஈக்குவலாக கிடச்சிருக்கு அப்படின்னா லெஃப்ட் ஹேண்ட் சைடு ஈக்குவல் டு ரைட் ஹேண்ட் சைடு வந்து நமக்கு வந்து ப்ரூவ் பண்ணியாச்சுன்னு அர்த்தம். ரெண்டுமே ஈக்குவலாக கிடச்சனால ஃப்ரம் 1 and 2 அதாவது ஈக்குவேஷன் ஃப்ரம் 1 and 2ல இருந்து தே ஆர் ஈக்குவல் அப்படி சொல்லி எழுதிக்கலாம். நமக்கு என்ன கொடுத்துருந்தாங்க அப்படின்னா எஃப் ஆஃப் எக்ஸ் ஜி ஆஃப் எக்ஸ் அதுக்கடுத்து கச் ஆஃப் எக்ஸ் 3 கொடுத்து லெஃப்ட் ஹேண்ட் சைடு அதான் ப்ரூவ் பண்ண சொல்லியிருந்தாங்க. எஃப் டாட் ஜி டாட் கச் ஈக்குவல் டு எஃப் டாட்
சொல்லி நம்ம வந்து ப்ரூவ் பண்ண வேண்டியது இருந்துச்சு. நம்ம இந்த சம் படி நம்ம வந்து எடுத்து எடுத்து செஞ்சோம். எடுத்து செஞ்சதுல நம்ம வந்து ப்ரூவ் பண்ணியாச்சு. இந்த ப்ரூவ் பண்ணதுலேருந்து நமக்கு 1 அண்ட் 2 வந்து ஈக்குவலா வந்ததுனால, நமக்கு வந்து இந்த சம் வந்து ப்ரூவ் ஆயிருச்சு. இந்த சம்மில வந்து உங்களுக்கு வந்து ஏதாவது டவுட் இருந்துச்சு அப்டின்னா, நீங்க வந்து கமெண்ட் பாக்ஸ்ல வந்து கமெண்ட் பண்ணுங்க. உங்களுக்கு எந்த டவுட்னாலும் நான் வந்து கிளியர் பண்ணேன். இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்டின்னா, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பாய்.